ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎஸ் டெசர்ட்ஸ். இன்றைக்கி புட்டிங் கேக் 1/2 kg புட்டிங் கேக் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 பிரெட் ஸ்லைஸு, அது வந்து வெயிட் வந்து 130 கிராம் இருக்கணும். அதை க்ரம்ஸ்மே அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டர், கீ, மில்க்கு, வெனிலா எசன்ஸு, அப்புறம் மில்க் மேடு, ஒரு 3 எக்ஸு, பவுடர் சுகரு, அரைச்சிட்ட பவுடர் சுகரு, அதுக்கப்புறம் மைதா, பேக்கிங் பவுடர் 2 மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது போக கோகோனட், துருவி வச்சது கோகோனட்டு, இது எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்ச வந்து பட்டரும் கீயும் நல்லா ரூம் டெம்பரேச்சர் இருக்கமே எடுத்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பவுடர் சுகர், நம்ம எடுத்து வச்ச பவுடர் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பேட்சாக ஆட் பண்ணியிருக்கேன். 2-3 பேட்சாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க, கட்டி இல்லாமல். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச 3 எக்ஸை 1 by 1 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். உங்களுக்கு இதே மாதிரி புட்டிங் கேக்ஸ்லாம் வேணுன்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், மெசேஜ் பண்ணுங்கள். நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணி வைக்கிறேன். இப்போ 3 எக்ஸை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நல்லா பீட் பண்ணி இந்த மாதிரி வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா எல்லா பக்கமும் பீட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து இப்போ எக் ஸ்மெல் போகிறதுக்காக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அளவுலாம் நான் மென்ஷன் பண்ணிடுறேன், மேலே பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மில்க் மேடு ஊற்றிட்டு அது எல்லாமே நல்லா மில்க் மேட் நல்லா கரையிற மாதிரி நல்லா ஸ்பேட்சில் வச்சு மிக்ஸ் பண்ணி எல்லா சைடும் இருக்கிறதையும் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அரைச்சி வச்ச பிரெட் க்ரம்ஸில் நான் எடுத்து வச்ச பேக்கிங் பவுடரும் மைதாவையும் நல்லா அதில் படுற மாதிரி எல்லாத்தையும் கையில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அப்படியே ஸ்பேட்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இது பண்ணிட வேண்டியது தான். கொஞ்சம் சாஃப்டாக பண்ணுங்கள், ஜென்டிலாக பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக 2-3 பேட்சாக போட்டு ஜென்டிலாக பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து வறுத்து நல்லா ஈரப்பதெல்லாம் வறுத்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அது ஃபுல்லாக எடுத்து போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணுற ஸ்டேஜில் கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நம்ம மில்க் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி ஒரு 3 தடவை மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்பேட்சுலா வச்சு நீட்டாக பண்ணி எடுத்துட வேண்டியது தான். சைடில் இருக்க எல்லாத்தையும் இழுத்து விட்டு பால் ஊற்றி எல்லாமே நல்லா படுற மாதிரி பண்ணி எடுத்துட்டு இந்த பக்குவத்தில் இருக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டின்னை ரெடி பண்ணி எடுத்து வச்சுருங்க. அதில் வந்து இப்போ நம்ம செஞ்சு வச்சதை போர் பண்ணிடலாம். இதுக்கடுத்து நான் ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 நிமிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச நட்ஸு, இதில் என்ன வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ வந்து கேஷ்யூஸ் போட்டிருக்கேன். நீங்கள் பாதாம், பிஸ்தா இதெல்லாம் போட்டுக்கலாம், டேஸ்ட்டுக்கு விருப்பப்படி உங்கள் விருப்பப்படி. கொஞ்சம் 3 டேப் பண்ணிவிட்டு அதை அப்படியே ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் வச்சு ஒரு 30 to 35 மினிட்ஸ், ஓடிஜியை பொறுத்து நான் 35 மினிட்ஸ் வச்சு எடுத்தேன். சூப்பராக வந்துருந்துச்சு. மேலே நல்லா அழகான கலரில் சூப்பராகவே பேக்காகி வந்துருந்துச்சு. சாப்பிட செம்ம சூப்பராக இருந்துச்சு, சாஃப்டாக. இதை எடுத்து நல்லா ஆற விட்டு கட் பண்ணி பீஸ் போட்டுற வேண்டியதான். கரெக்டாக 500 கிராம் வந்துருந்துச்சு. சூப்பராகவே இருந்துச்சு. டேஸ்ட்டும் செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ நல்லா பீஸ் போட்டுட்டு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி வந்துருந்துச்சுன்னு. செம்ம சாஃப்டாக வந்துச்சுங்க பாருங்கள். இப்போ சூப்பர் சாஃப்டாக வந்துருந்துச்சு. உங்களுக்கு இதே மாதிரி வேணுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.